திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கடக ராசிக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் நம்ம மாதம் மாதம் ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்குமா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா, ஏதாவது ஒரு வழியில் அவங்க உயர்ந்து வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு சூரியன் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், குடும்பத்தை அமைக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சூரியன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்கார். அவர் பார்த்துட்டிங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேலே தான் 7ஆம் வீட்டுக்கு வர போகிறார். அப்புறம் 2ஆம் அதிபதி 6ல் மறையும் பொழுது கொஞ்சம் பண தடைகள் உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 2-6 தொடர்பு ஏற்பட்டாலே பணம் வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கடனுக்கோ நோய்க்கோ செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார். ஆனால் 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் உங்களுக்கு மகர ராசிக்கு வரார். அப்போ 2ஆம் அதிபதி 7க்கு வரும் பொழுது திருமணம் ஆகாமல் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். 7னா திருமணஸ்தானம், 7னா வியாபாரம், 7னா பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பகுதி. அப்போ பரிகாரமே நம்ம 7ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம எடுக்கணும். அப்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி போய் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். திருமணம் கைகூடி வரும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள், குடும்பம் அமைத்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான். இந்த 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 3ஆம் அதிபதி மறையிறது ரொம்ப விசேஷங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு. அப்போது கடன் ஏதாவது இருந்தால் அடைபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் சகோதர ஒற்றுமையை கொஞ்சம் சிறப்பித்து கொடுப்பார். ஏன்னா சகோதரர்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த 3ஆம் அதிபதி மறையும் பொழுது அவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளில் ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சி செய்து ஜெயிச்சு அதில் ஒரு வெற்றியும் காணக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த விஷயமாக இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது 14ஆம் தேதிக்கு மேலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி புதன் பகவான் 6ல் மறைகிறார். அப்போ விரயங்கள் கொஞ்சம் குறையும். கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரை இது போன்று சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் இருக்கார். 4 5ஆம் வீட்டில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வீடோ மனைகளோ சொத்துக்களோ உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களை வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதனுடைய ப்ராசஸிங் எல்லாமே 18ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மா மூலமாக, அம்மா உறவுகள் மூலமாக ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து 18ஆம் தேதிக்கு போய் நீங்கள் செயல்படுத்திக்கலாம். அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே அவரு 6ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போது 4ஆம் அதிபதி 6ஆம் வீடு வரக்கூடாது. கேந்திராதிபதி மறைந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுப்பார். அதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, வண்டி வாகனங்கள் பழுதடைந்து அதில் ஏதாவது ஒரு விரைய செலவு செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயம். 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. லாபங்கள் வந்து உங்களுக்கு எப்பொழுதும் போல ஏதாவது ஒரு வழிவகையில் வரும் அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லாபம் அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்போ அந்த 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபத்தை கொடுப்பார் இல்லையா? அப்போ அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக உண்டு. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18க்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 6ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது ஏதோ வரக்கூடியது என்னவோ அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. லாபங்கள் 18ஆம் தேதி வரைக்கும், அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுடைய பிளானிங் எல்லாமே இந்த மாதம் 18 வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 18க்கு மேலே எல்லாமே கொஞ்சம் டல்லாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் 18 வரைக்கும் உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ, அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்போ, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 18 வரைக்கும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8க்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டிலே இருக்கார். அது உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால எந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டிலே இருக்கார். 5 குடையவர் 5ஆம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
குழந்தைகள் மூலமாகவோ குல தெய்வத்தின் மூலமாகவோ குடும்பம் ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நல்ல பெயர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உண்டு. அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் உண்டு. தொழிலும் வளரும், அதற்குண்டான விரயங்களும் உண்டு, அதற்குண்டான ஏதாவது ஒரு நல்ல காரியங்களும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 10ல் குரு இருக்கார். அது இவ்வளவு நாள் வக்ரமா இருந்தால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்போ 9ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருக்கும்போது பூர்வீகம், அப்பா உறவுகள் மூலமாக இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே விலகும். அப்பா உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை, குரு மார்களுடைய ஆசைகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் மாற்றமே கிடையாது. அதனால கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டமுள்ள மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. எதையும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து 18ஆம் தேதிக்கு மேலே செய்யுங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலனாகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.